சொல்லலாம் தெரியுமா? அத பத்தியா 10 ஊராக தங்கத்தை பால நாளைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு என் தாயே தியானம் கலையடி. அம்மா தாயே காமாட்சி அவதாரனே தங்கம் வந்திருக்கு, தலையை நிகழ்ச்சி பாருமா. நல்ல வாக்கிய சீக்கிரமா சொல்லிட்டு என் தாயே. கவலைப்படாதம்மா, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல உனக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சு. அது போதே என் தாயே. ஆமாடி என் தாயே. ஆபத்தை நீங்க போச்சு எந்திரிமா. இல்லம்மா, இந்த தங்கத்தை அந்த பொண்ணு கையில திருப்பி கொடு. கொடு. காணிக்கையா வந்ததே திருப்பி கொடுக்க கூடாது என் தாயே. இப்ப நீ கொடுக்கல, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிச்சிடும். நம்மளே பயமுறுத்துறா. அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு மாறி அந்த பக்கம். அம்மா ராஜா எந்திரிமா. அம்மா ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூறு பாக்குறியா? என்னமோ சொல்லிடுங்க பழிச்சிருன்னு பயம் காட்டுறிய. நீ சொல்லி என்னடி பழிக்க போகுது? இந்த தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு வரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன் வா. பெரிய காலமாடு. பாடு 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 பாடு. என்ன விரட்டு விரட்டுது. தப்பிச்சபடி நாம மட்டுமா தப்பிச்சா? 10 பிராக தங்கமா தப்பிச்சது. தங்கத்தை கொண்டு வந்துட்டியா? என் அங்கத்தை விட்டாலும் விடுவேன், தங்கத்தை விட்டுருவா. இருங்க, ஓடி அந்த ஓட்டத்துல ஏதாச்சும் காண போயிருக்கும். உட்காருங்க, சரியா இருக்கா எண்ணி பார்த்துருவோம். ஒண்ணு என்னடி என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, சூடு போட்டிருக்கு. ஐயோ அங்க பாருடி. என்னடி கரண்டி அங்க துடிக்குது? கரண்டி போகுது போகுது பின்னால போகுது. ஆமாங்க போகுதுங்க போகுதுங்க. என்னங்க என்னங்க மாயமா இருக்கு. கரண்டி தன்னால வந்து சூடு போட்டுட்டு பின்னாலே போயிட்டு இருக்கு. தன்னால போனா என்ன பின்னால போனா என்ன? சூடு போடுறது ரெண்டுக்கு. உள்ள வந்தா ஏதோ தானா மாடி இன்னும் இங்கே நிக்கிறத பாத்தியா? இப்ப என்னங்க செய்யுது? இப்படியே போய் உள்ள பிரபா குதிச்சு தப்பிச்சு ஓடிடும். நல்ல அடிக்கிறதுக்காக அம்மாடி குதிச்சிருவியா? வெள்ள வெள்ள ஓடி 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 பாக்கு பறிச்சு போச்சுமா. காலமாடு துரத்திட்டு வருதுமா. போக சொல்லுமா. பறிச்சு போச்சாமா. தங்கத்தை திருப்பி கொடுத்தா காலமாடு தானே போகும். ஐயோ தங்கத்தை வீட்டுல எடுத்துட்டு வந்தோமே. என்கிட்ட தாங்க நான் தரேன். குடுறி நின்னுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ இந்தாமா வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. வீட்டுல இருக்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருண்டியா தாயே? இப்ப அங்க பாருங்க. காலமாடு போயிடுச்சுங்க. தாயே நீங்க கங்கண்ட தெய்வம். தாயே காப்பாத்து அம்மா. என்னது குழந்தையை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிருந்தோம். உங்க நன்னாக நீங்க பேசுறது காசு பணம், ஆடை ஆகணும், வீடு வாசல், நிலவலங்களை கோவிலுக்கு சாதனை பண்றோம். ஏன் ஆடு மாடுகளுக்கு கூட நின்று
சுவாமிகளே, இவரல்ல தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இதை தூக்கி கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு போயிடுவேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிச்சா இருக்கலாம். நாங்க வாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எரிஞ்சுவே இல்லை. செத்த அப்படி வரல சனிப்படுத்துற பாடு தெரியுமோன்னு என்ன தெரியுமே, அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறேன். வரும் அந்த குழந்தைய சுண்டைக்காய தூக்கிடுவே, தூக்கிடுவோம். என்னைய பெற்றவங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த குழந்தை நேரா அம்பாள் பாதத்தை போய் தொட்டு. அது மட்டும் அண்ணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டவனா முகத்தை பார்த்துட்டு வராங்கன்னு கத்துறது. அதாங்கண்ணா, அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னா எனக்கு என்னமோ போல இருக்குதுங்க. அப்படிதானே இருந்தது. ஏன்னா ஒரு காரியம் பண்ண, என்ன குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம அத்தை ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுங்கிறதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவண தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்கும் தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோசனை வை. செய்யலாம் செய்யலாம். கதவை திறக்கவே முடியல. நல்லா அழுத்தி தொடங்க. நான் தான் 3 ரூபாய் வச்சுட்டேனே. சோம்பே வெறுமன சாத்திர கதவு எப்படியா திறக்க முடியாம போகும்? அவள் முயற்சி பண்ணிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. புரிஞ்சிருக்குமே. என்ன ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற வரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வாங்க. வரவே அப்படியே போய் கதை முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு என்ன இது சட்டம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த என்னன்னா வைரம் பாஞ்சி இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தால இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அச்சியலன்னா அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? கெட்டுடுங்க. இன்னைக்கு என்ன தோன்றுதுன்னா நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் மடப்பள்ளிக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள பொண்ணுண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு தான் எனக்கு தோன்றது. இருக்கிறாங்க. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க. என்ன பாத்தி சுத்த தொழகடிங்க பிராமணன். எனக்கு இப்படி பயப்படுறா?